ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்னைக்கு என்னோட த்ரோட் வந்து ரொம்ப முடியாம தான் இருக்குது. இந்த குரலை வந்து இன்னைக்கு நீங்க சகிச்சு தான் ஆகணும். இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் ஏன் குடுக்குறேன் அப்படின்னா, சாங் போடுறத விட நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத வாய்ஸ் ஓவர் குடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் குடுத்தேன். காலையில காஃபி ரெடி பண்ணி, ப்ரூ காஃபி என் பையன் குடிப்பான். நாங்க நர்சூஸ் காஃபி தான் குடிப்போம். ப்ரூ காஃபி வந்து நம்ம பாட்டில்ல வாங்கி வச்சோமா கட்டி கட்டிருது. அதனால நான் என்ன பண்றது அப்படின்னா, ₹5 ₹10 வந்து பாக்கெட் இருக்குல்ல, அத வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு காலையில காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு, சமையல் வந்து நானு என்ன செஞ்சேன் அப்படின்னா, சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு பருப்ப வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு, துவரம் பருப்பு, தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், சீரகம் போட்டு, அ குக்கர்ல வச்சு நல்லா ஒரு 5, 6 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு கடாயில கடலெண்ணெய் சேர்த்தாச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு, வெங்காயம், பீர்க்கங்காய் போட்டுட்டு, நல்லா வணக்கி விட்டுட்டு, சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு, 1 டம்ளர் தண்ணி ஊத்தி, நல்லா காய வந்து வேக வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ப குக்கர்ல போட்ட அந்த துவரம் பருப்பு நல்லா வந்து மலர்ந்து வெந்து வந்திருந்துச்சு. அத நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டு, நம்ம காய் வெந்த அந்த தண்ணியோட இந்த பருப்பு தண்ணியும் சேர்த்தாச்சு. அதோட புளி கரைச்ச தண்ணிய ஊத்திட்டு, தேவையான அளவு பெருங்காயத்தூள் அதோட சேர்த்துட்டு, கொத்தமல்லி இலைய கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு, நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா, சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். இன்னைக்கு எந்த காயுமே இல்ல. பீர்க்கங்காய் 1 மட்டும் தான் இருந்துச்சு. அதனால அந்த ஒரு பீர்க்கங்காய வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு சாம்பார்ல போட்டுட்டேன். இனிமேல் தான் நாளைக்குரிய காய் வந்து வாங்கணும். ஏன்னா லீவ்ல ஃபுல்லா சிக்கன், மட்டன், மீனா எடுத்தாச்சு. இப்ப ஸ்கூல் ஆரம்பிச்ச வாட்டி வாரத்துல ஒரு 2 நாள் மட்டும்தான். மீதி நாளெல்லாம் வந்து வெஜ்ஜே எடுத்து காய்கறி அந்த மாரி எடுத்து செஞ்சிரலாம். இப்ப ரசமும் வச்சாச்சு. ரசம் தாளிச்சு கொட்டிட்டு, இட்லிக்கு வந்து இட்லி பாட்ல இட்லி ஊத்தி வச்சுட்டேன். மாவு ஊத்தி வச்சாச்சு. அடுத்து ஸ்வீட் கார்ன் ஒரு 2 இருந்துச்சு. அத வந்து ஸ்டீமர்ல போட்டு, அதையும் வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து என்கிட்ட காய் இல்ல இல்லையா இன்னைக்கு. அதனால என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு, என் பையன் இன்னைக்கு வீட்ல தான் படிச்சுட்டு இருந்தான். நாளைக்கு தான் அவனுக்கு எக்ஸாமு. அதனால முட்டை பொரியல் மாரி செஞ்சு, முட்டை பொரியலும் வச்சுட்டு, இட்லி எல்லாம் எடுத்து காலையிலக்கும் மதியானத்துக்கும் பேக் பண்ணிட்டு, ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு.